ஸோ காய்ஸ் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராப்ளாக்ஸில் பிளாக் சூட் தாங்க விளையாட போகிறோம். என்கிட்ட எத்தனை நாளாக வீடியோ போடல அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா காய்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, அதனால் போட முடியல. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த பார்க்க போகிறோன்னா சிடிக்கு தாங்க எடுக்க போகிறோம். சிடிக்குனா கர்சட் டோர் கட்டணும். என்னடா சொல்கிறேன், கர்சட் டோர் கட்டணும் எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ் எடுக்க போகிறேன். இப்போ எங்கடா போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்ரெட் டெம்பிள்னு ஒரு இடம் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம அதுக்கு தேவையான ஸ்வாட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்வாட் எடுக்கணும் கைஸ். அதுக்கப்புறமேட்டு 2ஐயும் கம்பைன் பண்ணணும். இது எல்லாத்தையுமே பெரிய ப்ரொசீஜர் இருக்குது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு இது பேர் தாங்க ஷாமா ஸ்குவாட். இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே உள்ளே போகும்போது இங்கே குத்தி வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் எலெக்ட் பிளேயர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, இங்கே 3rd சி பிளேயராக நீங்கள் தெரிஞ்சிருக்கும். கேஸ்டில் அந்த சியில் வந்து இருப்பாங்க. ஒருத்தர் எலெக்ட் ஹண்டர் குஸ்ட்டுன்னு ஒருத்தர் கொடுத்துட்ருப்பான். அவன்கிட்ட போய்ட்டு பேசுனீங்கன்னா குஸ்ட்டு கொடுப்பாங்க சில வாட்டி. அந்த குஸ்ட்டை நீங்கள் பண்ணணும். 30 வாட்டி பண்ணியிருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிடச்சிரும். அதுக்குள்ளே ஒரு 25, 28 அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு 20 மேலேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து லக்கை பொறுத்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் செத்துட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்து ஃபேக்ட்ரி ரேட் வந்துச்சு, அதனால் அது பண்ணேன். இதாங்க செலக்ட் பண்ணுற இவன்கிட்ட போய்ட்டு பேசுனீங்கன்னா குஸ்ட்டு கொடுப்பான். ஒரு சில இடத்துல கேட்ரி, அப்புறம் ஃப்ளோட்டிங் டர்ட்டில், அப்புறமேல ஹைட்ரா ஐலாண்டு, அப்புறமேல போர்ட் டவுன், இந்த மாதிரிலாம் இடத்துல தான் நம்ம தருவோம் அதிகமாக. 6 எலைட் ஹண்டர்ஸை தான் நான் கொண்டுருக்கேன், எலைட் பைரட்ஸை. இப்போ அப்படியே ஒரு ஃப்ரூட் ரோல் பண்ணுவோம், என்ன தான் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கைஸ், 4,44,000 கேட்குறாங்க. இவ்வளோ காசு கைஸ், கிட்டத்தட்ட 5 லட்சம் கைஸ். புத்தா கிடச்சிருக்கு, பரவாயில்ல, நல்லதான். என்கிட்ட புத்தா இல்லை இப்போ. சரி கைஸ், அப்புறமேல இப்போ கூட ஒரு ஈவெண்ட் வந்துச்சு, அந்த இது 6 வீக் அப்டேட்டு. அதில் வந்து சம்மர் பாக்ஸு கொடுத்துருந்தாங்க. அதை நான் இன்னும் ஸ்பின் பண்ணல. ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ். அங்கே அசுரா பாம்னு ஒன்று இருந்துச்சு, அது கிடைக்கல. பாம் ஸ்கின்னு கிடச்சிருச்சுன்னா லக்கு, ஆனால் கிடச்சா தான் அதிசயம். ஓகே, இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ ஹைட்ரா ஐலாண்ட் வந்துடுவோம். என்னடா அது கலர்லாம் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரிப்பிந்திரா ஸ்பான் பண்ணிட்டாங்கன்னா கலர்லாம் மாதிரி இருக்கும். சரி, இப்போ எங்கடா போயிட்டுருக்க அப்படின்னு கேட்பீங்க. அதே ஹைட்ரா ஐலாண்டு கீழே நம்ம போகணும். ரிப்பிந்திரா ஸ்பான் ஆகிருக்கும் போது நீங்கள் அதே இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு கோடு மாதிரி வந்துட்டுருக்கோம். இதுக்குள்ளே போனீங்கன்னா தான் இது இப்போ நம்ம இந்த குத்தி வச்சுருப்பாங்கள்ல அந்த ஸ்வாடை, அது வந்து யாமா உள்ளே நம்ம போய் குஸ்ட் பண்ணி எடுக்க போகிறது டுஷிட்டா. ஃபஸ்ட்டு இங்கே இருக்க எல்லாருமே கொல்லணும். கொன்னதுக்கப்புறம் சைடில் வழி ஓப்பன் ஆகும் தெரியுமா, அது வழியாக போகணும் கைஸ். சரி, ஓகே. இப்போ நம்ம அன்ட்ரான்ஸ் பண்ணிடலாம். ஓப்பன் ஆகிடுச்சு, போகலாம் கைஸ். அதுக்குள்ளே முடிடுச்சு, இப்போ வாங்க போகலாம். கைஸ், ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது கைஸ். இது வெளியே போகிற வழி கைஸ். சரி, உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு ஓப்பன் ஆகிருக்க வழியில் போவோம். இது அதுக்குள்ளே இதே இருக்குது கைஸ். ஓகே, இப்போ இந்த பக்கம் ஓப்பன் ஆகிருக்கு. இது போனீங்கன்னா பாருங்க கைஸ், ஒரு நூலாக வந்துட்டுருக்கா, ஒரு ஏதாச்சும் ஒன்று போட்டு எடுக்கிற மாதிரி. இப்போ போனீங்கன்னா 5 நிமிஷம் தாங்க உங்கள் டைமு. ஒரு டார்ச் கொடுத்துருப்பாங்க, அது 5 இடத்துல நீங்கள் போய் பற்ற வைக்கணும். பற்ற வச்சது மட்டும் இல்லாமல் அந்த டைமிங்குள்ளே நீங்கள் போயிட்டு ஒருத்தனை கொல்லணும், லோக்மான்னு ஒருத்தனை. கைஸ், இங்கே தான் ஏதோ ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க கைஸ். டைமரும் செட் பண்ணிட்டேன் நான் கைஸ். பதட்டமாக இருக்குது கைஸ், கையில் நடுங்குது எனக்கு வேறு. ஓகே, வேகமாக போய் இது பற்றிக்கணும் கைஸ். எனக்கு தெரிஞ்சு ரைட் சைடு கைஸ். எங்கே கைஸ் காணோம்? ஒரு இடம் இருக்கும் கைஸ், அதில் ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க, அந்த ஓட்டைக்குள்ளே தான் இருக்கும் கைஸ். சின்ன கைஸ் மேன்ஷன் பண்ணிட்டோம். மேன்ஷன் இல்லை கைஸ், அது வேறு ஒரு இடத்துல இருக்கும் கைஸ். எஸ் கைஸ், என்ன கைஸ் இது, வேகமாக போகணும் கைஸ். எனக்கு கையெல்லாம் நடுங்குது கைஸ். ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது கைஸ். இப்போ போய் பைரட்ஸ் இப்போ வந்துட்டுருக்காங்க. சரி, நம்ம பைரட்ஸ் வந்தாலும் நல்ல ஃபுட்டு தர போகிறதில்ல. பிளாக் சூட்காரை நமக்கு சதி பண்ணுறான். இங்கடா போச்சு, ரிப்பிந்திரா ஸ்பானே இருக்கனால வேறு கண்ணு ஒழுங்காக தெரியாது. இப்போ தெரியுது கைஸ், ரிப்பிந்தாவை கொண்டுட்டாங்க. இங்கே கைஸ் காணோம். இங்கே தானே கைஸ் இருப்பான். ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் கைஸ், ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கிற இடத்துல.
எங்கே போயிடுச்சு? இந்த பக்கமான்னு தெரியலையே. சரி இந்த பக்கம் போய் பார்ப்போம் கைஸ். இந்த பக்கம்லாம் இல்லை கைஸ், இந்த பக்கம் தான் கைஸ். கைஸ் இங்கே 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 பாருங்கள், மேலே ஊழல் இருக்கா? இது தெரியாமல் ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கிறேன். இப்போ பற்றிக்கலாம் பற்றிக்கிச்சு. இப்போ 2வது இடம் முன்னாடி இருக்க தெரியுங்களா? இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இதான் இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு பற்றிக்கணும் கைஸ். ஐயோ பதட்டமாக இருக்குது கைஸ். ஐயோ கையெல்லாம் நடுக்குது. எங்கே கைஸ் காணோம்? கைஸ் ஒரே மாதிரியே வச்சுருவாங்க. இப்போ புரியுது கைஸ். நான் நிறைய வாட்டி இங்கே குஸ்ட் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இருக்கும். இது எதுக்கிட்ட சம்மந்தமெல்லாம் அவங்க போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு நான் யோசிச்சுருந்தேன். இப்போ தாங்க கைஸ் புரியுது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுன்ட்டு. எஸ் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. கூட பத்திரிக்காய் பெல் பட்டனே வச்சுக்கோங்க கைஸ். இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும் கைஸ். பயமாக இருக்குது கைஸ். ஐயோ 5 நிமிஷம் தாங்க கைஸ் டைமு. இந்த பக்கம்லாம் உள்ளே இல்லை கைஸ், உள்ளெல்லாம் இருக்காது, வெளியே தானே கைஸ் இருக்கும். எங்கே கைஸ் போச்சு? கைஸ் இந்த பவுண்டி ஹண்டர் வேறு இருக்கானே கருமோ. அந்த பவுண்டி ஹண்டர் வருஷம் பேன் பண்ணுங்க கைஸ் கருமோ. இங்கே இருக்குது கைஸ், இங்கே இருக்குது கைஸ். வச்சிடும். ஓகே பார்த்துட்டேன். அவன் சிடிகே கொஸ்டின் அவன் கண்டுபிடிச்சிருவான். இருந்தாலும் இப்போ பவுண்டி ஹண்ட் பண்ணுவோம் பாருங்கள். முன்னாடி வந்து அடிச்சுட்டு வரானோ பாருங்கள், பின்னாடியே வந்துட்டுருக்கோம். 2 சவுண்டு கேட்குதா? பாருங்கள் என்ன கொல்லணுன்னே தான் அவங்களுக்கு வேலை. இங்கே அடுத்து அந்த ஒரு ஆரஞ்சு கூட மாதிரி இருக்குல்ல கைஸ். இன்னும் 2 நிமிஷம் தான் கைஸ் இருக்குது. சீக்கிரமாக போகணும் கைஸ். ஃபஸ்ட்டு 2க்கு நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். இங்கே தான் கைஸ் இருக்கும் ஒரு இடத்துல. இந்த மாதிரி ஒரு கூடையில் தான் கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அது எங்கேன்னு தான் தெரில. இதான் அந்த ஆரஞ்சு கூடையில் இது இல்லை. ஆனால் மொத்தம் 3 கூட இருக்கும் கைஸ். டாப் ஹைட்டில் ஒன்று, நடு ஹைட்டில் ஒன்று, அப்புறம் கடைசியாக கீழே தொங்கிட்டுருக்கோம். ஆனால் நடு ஹைட்டில் தான் நான் நினைக்கிறேன் கைஸ். இந்த பவுண்டி ஹண்டர் இருக்கிறாங்களா கைஸ், இந்த சாவடிக்கிறதுன்னு வராங்க கைஸ். நான் உங்களுக்கு ஒரு இது பண்ணிக்கிறேன். நீங்கள் பேசாமல் ப்ரைவேட் சர்வரு இல்லைன்னா யாருமே கம்மி பேர் இருக்கிற சர்வருக்குள்ளே போய்க்கோங்க. இந்த மாதிரி குஸ்ட் எடுக்கும்போது அதுதான் உங்களுக்கு நல்லது. நிறையா வாட்டி இதே மாதிரி பவுண்டி ஹண்டர் சொல்லதாங்க கைஸ் நான் செத்து போயிருக்கேன். மட்டும் செத்தோன்னு நம்மளுக்கு போயிடும் கைஸ். ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ தெரில. இதுக்குள்ளே இல்லை, எங்கே தான் இருக்கான்? இதுதான் நீங்கிறேன். இதாங்க கைஸ், இதான் கைஸ் மேலே இருக்குது பாருங்கள். ஓகே சரி பற்றிக்கோ பற்றிடுச்சு. ஓகே வேகமாக போகணும் கைஸ். அடுத்து மேன்ஷன் கிட்டே நினைக்கிறேன். மேன்ஷன் இது வழியாக போகணும் கைஸ். இது வழியாக மேலே போகும் கைஸ். நீங்கள் வேகமாக போகணுன்னு இந்த மாதிரி இங்கே பவர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் தெரியாமல் இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. வேகமாக போகணும் கைஸ். இந்த சிடிக்கு எடுத்துட்டேன்னா அடுத்து டிடிக்கு எடுக்கலான்னு யோசிக்கிறேன் கைஸ். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோ வந்து தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ ஹாப்பி பர்த்டே கைஸ். ஐயோ பர்த்டேனே வருது கைஸ். இன்றைக்கி நிறையா பேர்கிட்ட போயிட்டு தீபாவளி போலாம் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டுருக்கேன் கைஸ். சாரி கைஸ், அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. கமெண்ட்டில் ஹாப்பி தீபாவளின்னு போட்டு விடுங்க கைஸ். அப்புறம் தீபாவளி அன்றைக்கி பட்டாசுலாம் சேஃப் அடிங்க. இன்றைக்கி தான் பட்டாசு அடிக்கிறேன்னு கையில் அடி வாங்கிடுச்சு. கையில் இன்னும் எரிஞ்சிட்டு தாங்க கைஸ் இருக்குது வாய்ஸ் தரும் போது கூட. ஸோ சேஃபாக ஆகிடுங்க கைஸ். எங்கன்னே தெரில கைஸ். எங்கன்னே தெரில கைஸ். அந்த வாட்டி போயிடுச்சு, ஒட்டிகிட்டு போயிடுச்சு கைஸ். இப்போ மறுபடியும் ஸ்பான் பண்ணிட்டேன். இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே பக்காவாக பார்த்துருக்கேன். வேகமாக போகணும் கைஸ். அப்புறம் சொல்லாமல் வந்துருக்கு, நிறைய இடத்துல ஸ்பீடு பண்ணியிருப்பேன். ஏன்னா வீடியோவில் எங்கேயோ போயிடுச்சு. 1.5 மணி நேரத்துக்கு மேலே கிளிப் இருந்துச்சு. ஏன்னா சிடிக்கு எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை கைஸ், அவ்வளோ கஷ்டம். ஏன்னா அது மித்திக்கல் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வர்த்தாக இருக்குமான்னு தெரில. வர்த்தம் இருக்கணும், வேண்டிக்காங்க கைஸ். சிடிக்கே தான் நான் பெஸ்ட்டு வெப்பனு அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அது வர்த்தாக இருக்கணும். ஓகே வேகமாக போகும். ஓகே ஃபஸ்ட்டு வேணால் போட்டு புரட்டி எடுக்கணும் கைஸ். சீக்கிரம் டைமில். ஓகே முடிச்சாச்சு. எங்கே கைஸ் காணோம்? இந்த பக்கம் வந்து நான் இங்கே. ஓகே நாங்கள் பார்த்தீங்களா மறுபடியும் வச்சு. இப்போ வாங்க எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட்டில் கட் ஆகும். கட் ஆகிற இடத்துல நம்ம திரும்பி அங்கே ரைட் சைடில் இருக்கும் கைஸ். எங்கே கட் ஆகுது? இங்கே கட் ஆகுதா? இப்போ அப்படியே திரும்பி போனீங்கன்னா இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கா? எப்படியே வேகமாக போகணும் கைஸ். ஓகே போயாச்சு.
ஓகே 10. டே 10ரா! ஐயய்யோ! பத்தவே மாட்டேங்குது கைஸ். என்னது நடக்குது கைஸ் இது? போன வாட்டி ஈஸியாக பத்திருச்சு. ஆனால் லேட்டாக வந்துதான். இந்த வாட்டி சீக்கிரம் வந்துட்டோம். ஆனால் பத்த மாட்டேங்குதே. டேய். ஏன்டா இப்படி பண்ணுற ஏலே? கைஸ் இப்போ ஒருத்தன் வந்தான். ஹேக்கர் கைஸ். 3 சீட்டுக்கே குஸ்ட் பண்ணுறானா என்ன? கைஸ் ஹேக்கர் கைஸ். அவனால என் குஸ்ட் வீணாயிடக்கூடாது. கடவுளே காப்பாற்று. அப்பாடா பத்திருச்சு. நான் உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் இதுக்கே எனக்கு 1.5 நிமிஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. அதுதான் உண்மை. ஓகே இங்கே ஒன்று இருக்கு. இங்கே பற்ற வச்சுக்குவோம். பத்திரா பத்திருச்சு. ஓகே வேகமாக போனோம். இப்போ எங்கடா இந்த ஆரஞ்சு தான். இப்போயும் நான் பார்த்து வச்சுக்கிட்டேன். ஆனால் கரெக்டாக இருக்குமான்னு தெரில. நான் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்குன்னே இத்தனை கூட இங்கே வச்சுக்கிறாங்க. கைஸ் அப்புறம் இங்கேயே இன்னொருத்தர் இருப்பான். அவன்கிட்ட தான் நீங்கள் இது வாங்கணும். அது பேர் என்ன? ஐயோ அது பேர் கைஸ் மறந்து போச்சே. அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் 3 வாங்கணும். ஹெல்த்னு கண்ணு மாதிரி இருக்குதுல்ல, அதுக்கு இதில் வாங்கணும். வாங்கினீங்கன்னா வீட்டு கிடச்சிரும். எல்லோரும் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, எல்லோரோட லெவலு எல்லாமே காட்டும் கைஸ். ஸோ அதுவும் நான் வாங்கிட்டேன். அதோடய வீடியோ பின் விரைவில் வரும் கைஸ். என்னன்னே தெரில கைஸ். கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே வந்துட்டேன் கைஸ். வேறு வேகமாக போகணும், டைம் இல்லை. பத்திருச்சு. போட்டு வேகமாக போடுறாடே. இப்போ வந்து அந்த மேன்ஷன் இருக்குல்ல, அது பின்னாடி வந்து இங்கே ஒரு குஸ்ட்டு பண்ணுவீங்க, ஞாபகம் இருக்கா கைஸ்? இந்த குஸ்ட்டில் ரெண்டாவது ஆளுக்கு வந்து தனியாக மேலே இருப்பான். அவனை கொள்ளணும்னா இந்த இன்னும் 2 நிமிஷம் தாங்க கைஸ் இருக்குது. வேகமாக போகணும் கைஸ். அங்கே வந்து கப்பல் கவுந்த மாதிரி ஒரு இடத்துல 2வது குஸ்ட் ஆள் இருப்பான். மொத்தம் 3 குஸ்ட்டு கைஸ். ஃபஸ்ட்டு 8 பேரை கொள்ளணும்னு சொல்லுவான். செகண்ட் 8 பேரை கொள்ளணும்னு சொல்லுவான். தேர்டு தான் கேப்டன் எலிஃபண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த செகண்ட் ஆளை கொள்ளணுன்னா இங்கே பின்னாடியே ஒரு கப்பல் கவுந்த மாதிரி இடத்துல தாங்க வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அங்கே போகணும். வேகமாக போடாடே. ஐயோ போடா கைஸ் போகணும். கப்பல் கவுந்திருக்கா தெரியுதா கைஸ்? டைம் இல்லை. நீங்கள் பைலட் ஹெல்மெட் போட்டுக்கிறது நல்லது. ஓகே கைஸ் 3வது முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் வேகமாக போகணும். இப்போ எங்கன்னா இந்த சைடில் ஃபஸ்ட்டு குஸ்ட்டு பண்ணுவாங்கள்ல, 8 பேர் அடிக்கணும்ல, அங்கே போகணும். அங்கே வீடு கவுந்து கிடக்கும் கீழே. இந்த கவுந்து கிடக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே இருக்கும் கைஸ். எங்கே கைஸ்? இங்கே ஓகே முடிஞ்சு. அவ்வளோதான் கைஸ். வேகமாக டைமிங் முடிய போகுது கைஸ். இன்னும் 1 நிமிஷம் கூட இல்லை கைஸ். 1 நிமிஷம் தான் கைஸ் இருக்கே. வேகமாக போகணும் கைஸ். எங்கே தான் நான் இல்லை? ஐயோ இங்கே இல்லையே கைஸ். நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். இந்த ஃபிஷர்மேன்ஸ் இருக்கிற இடத்துல தான் கைஸ் இருப்பான் அவன். ஃபிஷர்மேன்ஸ் இருக்கிற இடத்துல கைஸ் எங்கே கைஸ் மறந்து போச்சு. ஐயோ சுற்றி ஒரு இடத்துக்கு வரேனே. வேகமாக போடாடே கைஸ். இந்த பக்கமும் இல்லையே. ஐயோ நான் எப்படி கைஸ் போவேன்? ஐயோ டைம் ஆகுது போச்சு. அவ்வளோதான் கைஸ். டைம் வேறு 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு கைஸ். 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இன்னுமா கைஸ் முடியல? நான் சீக்கிரமாக டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனாலயா கைஸ் கதை திறந்துருக்கு பாருங்கள். இதுதான் கைஸ். இருங்க இங்கே ஒருத்தர் இருப்பாங்க கைஸ். ஞாபகம் இருக்குல்ல கைஸ்? ஒருத்தன் கூட ஹேக்கர் வந்தானே, தெரிஞ்சு அவன் தான் கைஸ் முடிச்சிருப்பான். சரி நம்ம பேசாமல் சர்வர் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே கைஸ் சர்வர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அவன் இருக்கணும். இருந்தால் நம்மளால் அடிக்க முடியாது நார்மலாக. இப்போ இந்த குஸ்ட்டு பண்ணியிருக்கேன், அடிக்க முடியணும். கடவுளே அடிக்க முடியணும். இப்போயும் திறந்தாங்க கைஸ் இருக்கு. அடிக்க முடியுமா முடியாதா? கடவுளை காப்பாற்று. அடிக்க முடியணும் கைஸ். இருங்க, அடிக்கிறதுக்கு முன்னாடி இது வேறு ஸ்வாட் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் மாஸ்டரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன விஷயம் பண்ண போதெல்லாம் மாஸ்டரி பண்ணி வச்சுக்கணும். மாஸ்டரி பண்ணாத ஸ்வாட் எடுத்து நீங்கள் அடிச்சிங்கன்னா அதில் மாஸ்டரி ஏறிக்கும். இதுதாங்க டெக்னாலஜியா. ஓகே ஸ்கோல்கன் எடுத்திருக்கேன். புதா மறியணும் கைஸ். அடிக்க முடிஞ்சாலும் அந்த இது ட்ராப் ஆகணும் ஐட்டமு. ஆனால் அது கன்ஃபார்மாக 100% ட்ராப் ஆகும் இவன் அடித்தா. இப்போ சர்வர் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஆகுமா வாதா கடவுளை. வரணும். ஐயோ கைஸ் கையெல்லாம் நடுங்குது கைஸ். விட்டுட்டுனா வேறு லெவலாக இருக்கும் கைஸ். லெவலில் வந்துரு மிஷின் சொல்லிட்டு தாங்க எடுத்துடலாமா? அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லி கைஸ். ஐட்டம் ட்ராப்பு 2 ஷீட்டாக போட்டு வேறு லெவல் கைஸ் எடுத்தாச்சு. இந்த கண்ணில் தெரியுது கைஸ். வேறு லெவல் போட்டு தக்காளி மாசு பார்த்தீங்களா? சோல்கேனு இதுக்கு தான் கைஸ் சொன்னேன் மாஸ்டரி பண்ணிக்கணுன்ட்டு. ஒரே ஒரு தண்டை தான் அடித்தேன். ஃபுல் மாஸ்டரி ஆயிடுச்சு.
பார்த்துக்கோங்க. ட்விஸ்ட்டாக எடுத்தாச்சு கைஸ். இது ஒன்றும் அவ்வளோ நல்லாலாம் இல்லையா கைஸ், இதுக்கு கைஸ் இவ்வளோ கஷ்டப்படணும். அதுவும் இல்லாமல் இது லெஜெண்ட்ரி தான். சரி இப்போ போயிட்டு ப்ராக்ரஸ் பார்க்கணும். 20 லேட்டர் தான் முடிச்சிருக்கோம். சரி இப்போ நம்ம மறுபடியும் பார்த்தோம்னா கிரேட் ட்ரீ. சரி கைஸ் போய் முடிச்சுட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லைன்ட்டான் இப்போ ஸ்கின்ல. சரி ப்ராக்ரஸை பார்ப்போம். இது 29 முடிச்சுட்டு இன்னும் ஒருத்தன் தான் அடிக்கணும். ஓகே கைஸ் இங்கே வந்துட்டேன். இந்த ஸ்வாட் எடுத்து ட்ரை பண்ணலான்ட்டு. கைஸ் என்ன கைஸ் இது, கைஸ் என்ன கைஸ் இது, இம்மோட்டல் ஆகிடுச்சு அந்த சுவரு. கைஸ் ஒரு அடி அடித்தாலும் கொஞ்சம் உடையலாம். புதாவை மாறிட்டு இப்போ குச்சி பார்க்கலாம். கைஸ் வாட் ஹேப்பன் கைஸ், என்ன கைஸ் ஆச்சு? ஓ மை காட் ஸோ சேட். ஓகே பேசாமல் நம்ம ஃப்ளாஷ் ஸ்டெப் யூஸ் பண்ணிடுவோன்ட்டு தான். இங்கே ஒருத்தன் அப்படி தான் நின்றுக்கிறான். ஓகே கரெக்டாக நம்ம இப்படி வச்சு குறிப்பாகணும். கரெக்டாக இப்போ ஒரு ஃப்ளாஷ் ஸ்டெப் யூஸ் பண்ணுவோம் கைஸ். யூஸ் பண்ணுவோமா, அவ்வளோதான். ஓகே இப்போ இவங்களாம் அடிப்போம். ட்விஸ்ட்டாக சொல்லி அடிப்போம். ஏன்னா அதில் நமக்கு 300 மேஸ்டரி தேவைப்படுது. 350 தான் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. நம்ம 300 பண்ணிட்டு ஒரு வாட்டி பார்ப்போம். ஐ மீன் 2 ஸ்வாட்லேயுமே நம்ம பண்ணோம். 300 மாஸ்டரி பண்ணிட்டே நம்ம போய் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். எதில் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறன்னு கேட்குது எனக்கு. இப்போ நம்ம இந்த 2 ஸ்வாட் எடுத்துட்டோம்னா அது ஜாயிண்ட் பண்ணோம். ஜாயிண்ட் பண்ணால் தான் டூவல் கட்டானா கிடைக்கும். இல்லைன்னா நம்ம 2 ஸ்வாடியும் தான் வச்சுருக்கணும். இதுக்கு எதிராக குஸ்ட்டு பண்ணணும். 2 ஸ்வாட்டையும் ஒரே டைமில் கையெடுத்து வச்சுக்கலான்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. நானும் அதை சொல்கிறேன். நான் கேட்க மாட்டான். நான் கேம் அப்படியே நம்ம போயிட்டு தனியாக இது பண்ணுவோம். ஓகே கைஸ் இப்போ நம்ம இது ட்ரை பண்ணுவோம். 29 எடுத்திருக்கேன். ஒழுங்காக வந்துடு. இன்னும் ஒன்றா எடுக்கிற டைம் இல்லை. வந்துடுறா. வரல. ட்ரை அகேன் கொடுக்குது. ஓகே மேனேஜ் யூ டேக் இட். ஓகே ட்ரை பண்ண செத்தாலும் பரவாயில்ல. ஓகே செத்துருவோமா? சாகக்கூடாது. அவ்வளோதான் செத்துடும். வர்த்தி என்னை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு கைஸ். ஸோ சேட். இதெல்லாம் நியாயமே இல்லை. ஓகே கைஸ் தான் கடைசியே இது முடிச்சிடுவோம். ஓகே கைஸ் முடிச்சு. ஓகே கைஸ் இதுதான் கைஸ் கடைசி நம்ம முடித்தோன்னு. ஓகே அவராக ஆன் பண்ணியாச்சு. பாருங்கள் அடிக்கிற அடியில் திருச்சியோட போகிறாங்க கைஸ். ஹைட்ரா ஐலாண்டு தான் கைஸ் ஃபஸ்ட் டைம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இடத்துல ஸ்பாண்ட் வராங்க. கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே நாக்கு தெரியுது. ஓகே இதையும் பிடிச்சாச்சு. இப்போ எடுக்கணும். கன்ஃபார்மாக வந்துடும் இந்த வாட்டி. நான் 30 வாட்டி கன்ஃபார்மு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், 30 வாட்டி பண்ணிட்டே எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி போய் டைம் வேஸ்ட் பண்ண வேணும். இதுக்கு முன்னாடி லக்கு தான். 30 எடுத்தோம்னா 100% கன்ஃபார்ம் இன்னும் கிடச்சிரும். ஓகே என்னடா இன்னமும் வரல அப்படின்னு கேட்பீங்க. இருங்க பாய் வரும் பாருங்கள். செத்தாலும் பரவாயில்ல, சாவலாமான்னு கேட்கு. செத்தாலும் பரவாயில்ல, சாவலாம் மாட்டோம், கிடச்சிரும். இருந்தாலும் சொல்கிறேன் செத்தாலும் பரவாயில்ல. அவ்வளோதான். அக்செப்டட் நியூ ஓனர் ஒபெண்டட் யாமா. தங்கேஸ் கிடச்சிடுச்சு யாமாவும். இப்போ வந்துட்டா 8 லெஜெண்டரி சொல்கிறதுக்கு வேறு லெவல். ஆனால் இதுவும் ரெட் கலராக வருது, இன்னும் புரியல. ஓகே கைஸ் இப்போ மாஸ்டரி 300 பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு ட்ரை பண்ணுவோம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. கைஸ் இந்த இடத்துல ஒரு NPC இருப்பான். பேசிட்டிங்கன்னா பேச மாட்டாங்க. இப்போ போயிட்டு பேச பண்ணுவோம் ட்ரிப் மாஸ்டர். ஓகே ஓப்பன் ஒன் சொல்லிட்டான். ஏற்கனவே நான் பேசிட்டேன், அதனால தான் இப்படி சொல்கிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் சொல்லுவான், எனக்கு தெரிஞ்சு உன்னால் முடியும்னு நினைக்கிறேன், நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் அவன். ஓகே இங்கே 2 ஸ்கோல் இருக்கும். இது டுஷிட்டாது, சைடில் இருக்கிறது யாமாது. இது யாமா. இது எல்லாமே முடிச்சோம்னா நமக்கு 6 ஜெம்மு மாதிரி ஒன்று கிடைக்கும். அதை வச்சு தான் இது ஓப்பன் பண்ணணும். இது டுஷிட்டா பஸ் ரொம்ப ஆடாக இருக்கான். அப்படின்னா கன்ஃபார்ம் 350 தான் நம்ம எடுத்தாகணும். மாஸ்டரி வேறு வழியே கிடையாது. 350 மாஸ்டர் எடுக்கலை நம்மளால் இது பண்ண முடியாது. சரி ஓகே இந்த பக்கம் போய் பார்ப்போம். இதுவும் அப்படி தான் கேஸ். ரைட்டு 350 மாஸ்டர் எடுத்துகிட்டு வந்தால் வேலையை வேறு பார்க்கணும். ஓகே கைஸ் 350 மாஸ்டர் எடுத்துட்டேன். இந்த எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ லைக் சப்ஸ்கிரைப் முக்கியம். ஓகே ட்விஸ்ட்டாக அது இப்போ பண்ணுவோம். யாமா சொல்லிச்சு ட்விஸ்ட்டாக பண்ணுவோம். டாக் லெஜண்ட் சென்ஸ் ஆஃப் டியூட்டி சோலர்ஸ். இது 3 குஸ்ட்டு. ஃபஸ்ட்டு குஸ்ட்டு டாக் லெஜண்ட். அப்படின்னா இங்கே வந்து
போட்டில் இருப்பாங்கள்ல, சாதா போட்டில் இல்லை, லக்ஸரி போட்டியில் அவன்கிட்ட போய் பேசணும். 3 ஏதாச்சும் ஒரு 3 ஐலாண்டில் போய் பேசணும். ஃபஸ்ட்டு லக்ஸரி போட்டிலர்கிட்ட பேசுவோம். எங்கடா இங்கே டெலிபோர்ட் ஆகிட்டா டேய், எப்புட்றா? சரி ஏதோ ஒன்று நம்ம பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கே 3/1ன்னு காட்டும். இப்போ பாருங்கள் 4/3ன்னு காட்டுது. எக்ஸ்ட்ரா ஒன்று காட்டுது. படையான் மீ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுது. ஏ ட்ராவலர் ஐ ரெகக்னைஸ்ட் யூ அப்படின்னு என்ன சொல்கிறான்னா, ஏ ட்ராவலர் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதே மாதிரி மூஞ்சி எங்கேயோ நான் பார்த்துருக்கேன் அப்படின்றான். வேறு யாரும் இல்லை, நான் தான். ஓகே, செகண்ட் ஐலாண்டுக்கு வந்தாச்சு. ஓகே, ஒரே ஐலாண்டில் 2 பேர் இருப்பாங்களே, 2 பேர்கிட்டையும் போய் பேசலாமா அப்படின்னு கேட்பீங்க. அது எனக்கு தெரில. நான் தனித்தனி ஐலாண்டு போகிறேன். நீங்கள் எந்த ஸ்வாட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிப்பேன். நீங்கள் ரிப்பிந்திராவே அப்புறம் இந்த ரிப்பிந்திராவை கொண்டு வாங்கப்பா, அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரிப்பிந்திராவை கொண்டிங்கன்னா தான் இந்த அன்லாக் ஆகும் போர்ட்டலை. அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு போயிட்டு வர யூஸ் ஆகும். ஆனால் பர்மனெண்ட் போர்ட்டலு புத்தா வச்சுருந்தீங்கனாலும் யூஸ்ஃபுல் தான் உங்களுக்கு. ஓகே, வந்துடுச்சு பார்த்தீங்களா, அழுக்காடு ஃப்ராக்மெண்ட். எப்படி அழுக்காடு ஃப்ராக்மெண்ட். ஓகே, முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் கொஸ்டின் போவோம். என்ன ஃப்ராக்மெண்ட் ஆஃப் லெஜெண்டரி அழுக்காடு ஜெம் சென் இம்ப்ரெஸ் பவர். ஓகே, இது லெஜெண்டரி ஜம்மாமா. இந்த மாதிரி 6 கிடைக்கும் கைஸ். ஒவ்வொரு ஸ்வாட்லேயும் 3 குஸ்ட்டு. இப்போ 1 முடிச்சாச்சு. என்னடா சைடாக வர டே பாருங்கள், 3 வாக் பண்ணுறான். அங்கே மைக்கேல் ஜாக்சன் 3 வாக்கடா பார்த்தியா? சரி, நம்ம போயிட்டு 2 பேசுவோம். இந்த ஸ்க்ரால்கிட்ட பேசுவோம். 2வது குஸ்ட்டு சென்ஸ் ஆஃப் டியூட்டி அப்படின்னா செகண்ட் ட்ரையல் சென்ஸ் ஆஃப் டியூட்டி அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்பீங்க. ஐ மீன் அப்படின்னா நீங்கள் தேர்ட் சி விளாண்டுருந்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பைரட் ரைடு வரும். எனக்கு லக்கு கரெக்டாக முடிச்சோன்னு வந்துடுச்சு. என்னடா பறக்குறீங்க டே ஹேக்கர்ஸ் கைஸ். டே ஒருத்தனை கொண்டுக்கிறேன்டா கைஸ். நீங்கள் ஒருத்தனை கொண்டா கூட உங்களுக்கு ஜம்மு கிடச்சிரும். ஒருத்தனை கொண்டுக்கிறேன்டா டே ஒருத்தனை கொண்டுக்கிறேன்டா டே ஹேக்கர் பசங்களா டே சொன்னா கேளுங்கடா டே அட்டா பாவி, கடைசியில் முடிச்சு விட்டேன்னு போங்க. டே செட்டு போங்கடா டே ஹேக்கர் பசங்களா. சரி, மறுபடியும் நம்ம பண்ணி ஆகணும் கைஸ். ஓகே, மறுபடியும் ரைடு வருதா. நான் போய் குஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டு சர்வராக பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், வராங்க. ஒருத்தனை மட்டும் கொண்டு கைஸ். ஒருத்தனை கொண்டா கூட போதும். ஒருத்தனை மட்டும்தான் கொல்லணும் இல்லை, இங்கே எத்தனை பேர் வேணால் கொல்லிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒருத்தனையாச்சும் மினிமம் கொண்டு இருக்கணும். மேக்ஸிமம் 100,000 போகும். நான் 1000 பேரில் ஸ்பாட் ஆக மாட்டாங்க. ஓகே, கொண்டுட்டேன். கன்ஃபார்ம் எனக்கு கிடச்சிடும். அழுக்காடு ஃப்ராக்மெண்ட் கட்டிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கால் ரியாக்டிவ் அச்சீவ்மெண்ட். அதாவது ஸ்கால் உங்களோட அச்சீவ்மெண்ட்டை வந்து பார்த்துருச்சு ஏதோ சொல்கிறாங்க. சரி கைஸ், என்ன மறுபடியும் செகண்ட் ட்ரையல் வருது கைஸ். இதெல்லாம் கிளிச்சு, நான் ஒத்துக்கவே மாட்டேன் கைஸ். இது நான் சத்தியமாக ஒத்துக்க மாட்டேன் மறுபடியும். சரி, சரோரா பண்ணி நானும் வந்துட்டேன். இதுலேயே வருது பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன், பார்த்து கடுப்பேற்றேன்னா கைஸ். அப்புறம் உங்கள் ஷார்ட் வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். நான் ஷார்ட் வீடியோ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. இவ்வளோ பெருசாக இருந்தால் போடான்னு சொல்லிட்டே போயிடுவாங்க. சரி, நம்ம வேகமாக அடிப்போம் கைஸ். ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஜிம்மு கிடச்சே ஆகணும் கைஸ். கிடைக்கலன்னா நான் கஷ்டப்பட்டு இந்த சர்வரை கண்டுபிடிச்சேன் கைஸ். உங்களுக்கு பார்க்க வேணால் ஈஸியாக இருக்கும், எனக்கு எவ்வளோ கஷ்டம் கைஸ். எனக்கு லப்பர் ஃபோட்டோ கிடச்சிருக்கு. ஒரு ஃப்ராக்மெண்ட்டும் எனக்கு தான் கிடச்சிருக்கு, வேறு லெவல். ஓகே கைஸ், ஐயோ கொல்லுறாங்க, லப்பரை காப்பாற்றுறாடே. என்கிட்ட ஆல்ரெடி லப்பர் ஃபுட் இருக்குது. ஸோ சேட். ஓகே கைஸ், இப்போ நம்ம தேர்ட் ட்ரையல் லாஸ்ட் ட்ரையல் போவோம். லாஸ்ட் ட்ரையல் என்னென்னா சோல்லெஸ்னால் என்னென்னா கைஸ், அப்புறம் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். சோல்லெஸ்னால் என்னென்னா கேக் குயின் தெரியும் உங்களுக்கு, ஐஸ் ஐலாண்டில் சி ஆஃப் த்ரெட்ஸ் ஐலாண்டில் இருப்பாங்க. அவங்கள கொன்னீங்கன்னா கொல்லணும் கைஸ். ஆனால் 2 நிமிஷத்துக்குள்ளே கொல்லணும். அதுதான் கொன்னீங்கன்னா டேரெக்டாக இங்கே கொண்டு வந்து விட்ருவாங்க, சொர்க்கம் மாதிரி. இது இங்கே 3 டார்ச் இருக்கும். ஃபஸ்ட் டார்ச் இது கொன்னோம்னா ஒருத்தவங்க வருவாங்க, இவங்களை கொன்னாலும் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. எக்ஸ்பி அப்புறம் காசு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இதே செகண்ட் டார்ச்சு 2 நிமிஷத்துக்குள்ளே கொள்ளணும் கைஸ். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதுவும் அந்த குட்டி இடத்துக்குள்ளே தான் அவன் இருப்பாள். ஸோ அதுவும் கஷ்டம். ஓகே கைஸ், ஏதோ கிடைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் காசு, இல்லை எக்ஸ்பியாச்சும் கிடைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுவும் கிடைக்கல. சரி விடுங்க. லாஸ்ட்டு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது கைஸ். பார்த்தீங்க 10 வச்சு போக விட்டா பவர் கிக்கு.
ஒருத்தன் பாஸ் மாதிரி ஸ்பான் ஆயிருக்காங்க. பாஸ் மாதிரிலாம் இல்லை, பாஸே தான் போட்டிருக்கு பாருங்கள். உங்களால் படிக்க முடியுமான்னு தெரில, நான் இப்போ படித்தேன் கரெக்டாக. கைஸ் இது மட்டும் முடிஞ்சு சொல்லி முடிச்சு கைஸ். வேகமாக முட்டுறாடே, வேகமாக அடி 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 அடி. இன்னும் கொஞ்சம் எழுத்து தான்டா, இன்றைக்கே பாதி எழுத்து கொண்டு வர வச்சிட்டாங்க கைஸ். யாரோ ஸ்பான் பண்ணிக்கிறாங்க, சோல் டாக்கிங்கையோ இல்லை சோல் ரிப்பேர் ஸ்பான் பண்ணி விட்டுக்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு. கரெக்டாக முடிக்கும் போது அந்த பிஜிஎம்மும் வேறு லெவலாக இருக்குது கைஸ், சிங்க் ஆகுது. உங்களுக்கு கேட்குமான்னு தெரில, நான் என்ன கேட்குது, பிஜிஎம் வேறு லெவல். கரெக்டாக இதுக்குள்ளே போகலாமா? ஸ்கோல் ரியாக்ட்ஸ் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ் அழுக்கோட ஃப்ராக்மெண்ட். ஓகே, நான் இப்படி பெண்டில் 4 இருக்குது. ஸ்கால் பஸ்ட் இன்டு ஃப்ளேம்ஸ் டிஸ்அப்பியர்ஸ் ஆங்கிஸ். ஓகே, இப்போ யாமா ஸ்கால் போவோம். பெயின் அண்ட் சஃபரிங் ஏஜ் மிஸ்ரி ஃபேர். கேஸ் என்ன செகண்ட்ரில்னு வருது? ஓ, நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒன்று பண்ணோம்ல, அதுக்கோசரம் இது வரல. சரி கைஸ், உள்ள எதாவது ஃபஸ்ட்டு ஒன்று வரும். ஃபஸ்ட்டு ஒன்று சில்ல கைஸ். அப்படின்னா என்னென்னா, இங்கே வர்றது பாருங்கள், பெயின் அண்ட் சஃபரிங். அப்படின்னா ஒருத்தன்ட்ட போயிட்டு நீங்கள் 8000 டேமேஜ் வாங்கணும் கைஸ். 8000 டேமேஜ் ஒரு என்பிசிகிட்ட, பிளேயர்கிட்ட இல்லை கைஸ், என்பிசிகிட்ட வாங்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சரி ஏஸ் மிஸ்ரி அப்படி நம்ம படிச்சுப்போம். அப்படின்னா என்னென்னா கைஸ், நீங்கள் இன்ஸ்டன்ட் உங்ககிட்ட இருக்கணும், அப்போ தான் இது பண்ண முடியும். இன்ஸ்டன்ட் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பேல் ஸ்க்ராஃபை போட்டுக்கிட்டு நீங்கள் இது போடலாம் கூட பரவாயில்ல. நீங்கள் இதை ஆன் பண்ணிங்கன்னா இந்த பிளேயர்ஸ், இந்த என்பிசிஸ் மேலே ரெட் டாட்ஸ் தெரியும். எல்லா ஐலண்ட்லேயும் இருப்பாங்க கைஸ் இந்த என்பிசிஎஸ்க்கு பிங்க் டாட்டு, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. இந்த இடம் தான் கிடையாது. இந்த இடத்துல போய் நீங்கள் கொள்ளணும். இந்த ஏற்கனவே 50வது என்பிசி மேலே கைஸ் கிடச்சிச்சு ஒரு வழியாக, ஃபைனலி கைஸ். இது கிட்டத்தட்ட போர்ட்டல் இல்லாமல் எதுவும் இந்த பிளரியாக மேலே வரடிச்சா, வரத்து கஷ்டப்பட்டேன் கைஸ். நெக்ஸ்ட்டு தேர்டு என்னென்னா ஃபியர் த ரீப்பர். அப்படின்னா இந்த ரீப்பர் தெரியும் உங்களுக்கு, அது பேர் என்ன, போன் ரீப்பரா, ஏதோ ஒரு ரீப்பர் வருங்க. சோல் ரீப்பர். இவன்கிட்ட போயிட்டு நீங்கள் சாகணும், கொல்லக்கூடாது, சாகணும். டே நான் செத்துக்கிறேன்டா டே நான் கொண்டு வந்தேன்டா இதை கைஸ். ஆலோ எசன்ஸை நான் கஷ்டப்பட்டு போன்ஸ் வச்சு வாங்கினா, இவங்க வேறு செத்துக்கிறேன்டா, சாக கூட விட மாட்டேங்கிறா டே. ஐயோ, சாக விடுங்கடா கைஸ், பாதி எழுத்து தான்டா டே சாக விட்றா டே. அட பாவி டே பாதி எழுத்து தான்டா, நீ சொன்னால் கேள்றா, செத்துக்கிறேன்டா டே சொன்னால் கேள்றா. ஐயோ டே ஐயோ, எழுத்த குறைச்சி விட்டாங்க கைஸ். டைப்பாச்சு பண்ணுவோம், பேச்சு கேட்குறாங்களா? டே இவங்க வேறு தீவிரமாக அடிச்சுட்டு இருக்கிறாங்க. டேய் கைஸ், உன்னதான் நான் முக்கி அடித்தாலும் நான் இவனை செருப்பால் அடித்து துரத்தி விட்ருவேன், என்ன செத்து போயிடுவேன். இப்போ நானே சாப்பிட வந்து நிற்கிறேன், சாக மாட்டேங்கிறேன். இதுக்கு நான் எழுத்தில் ஸ்டாட்டு போடாமல் இருந்துக்கணும் போல இருக்குது. கரெக்டு. சரி கைஸ், வேறு வழியில் தான் முடிச்சு விட்டாங்க. இப்போ டே நான் கொண்டு வந்தேன்டா. சரி கைஸ், மறுபடியும் ஃபியர் த ரிப்பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு 8000 டேமேஜ் நீங்கள் வாங்கணும் ஒரு என்பிசிட்ட போய்ட்டு. செகண்டு கைஸ் ஆலோசன்ஸ் முக்கி எடுத்துட்டேன் எப்படியோ. ஓகே, 10 விட்டு உடனே ஓடிடணுங்க, இல்லைனா அவங்க வந்து கொள்ள ஆரம்பிச்சிடுவாங்க நம்மளை. செகண்டுக்கு நீங்கள் அந்த பிங்க் டாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்டு தான் அந்த ஃபியர் சோல் ரிப்பரு. இன்னும் செத்துட்டேன், அவ்வளோதான். லோடிங்னு வந்துச்சா, இப்போ 5 4 3 2 சொல்கிறதுக்குள்ளே வந்துடும். இந்த லைட் த டார்ச் அண்ட் டிஃபைட் த எனிமீஸ். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொர்க்கத்துக்கு போனீங்க, இப்போ நரகத்துக்கு வந்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த டார்ச் ஆரம்பிச்சுக்கோங்க. கைஸ் எனக்கு பதட்டமாக இருக்குது கைஸ். இந்த ஆலோசன்ஸ்க்கு நான் செம்ம கஷ்டப்பட்டேன் கைஸ். பதட்டமாக இருக்குது கைஸ், எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது கைஸ். கையில் நடுங்க கைஸ், எனக்கு செத்துடக்கூடாது கைஸ். நெட்டுக்கு போயிடக்கூடாது, நெட்டு போனச்சுனாலும் அது நெக்கிட்டு போயிடும் கைஸ். பயமாக இருக்குது கைஸ், எதுவும் போயிடாத சொன்னா கேளு கைஸ். கையில் நடுங்க இது பண்ணும் போது எனக்கு கைஸ். ஐயோ, ஆட்டெல்லாம் உடம்புட்டு விழுந்து துடிக்குதே, வேகமாக கொள்றாடே. ஃபைனலி எடிட் இது பண்ணோன்னே இந்த பிஜிஎம்முக்கு இதுக்கு செம்ம சிங்க்கு கைஸ். அதுவும் செகண்ட் தான் வேறு லெவல் சிங்க்கு. கரெக்டாக ஏதோ நானே சாதிச்சு இது வந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஒரு டெலை போட்டு 6 வந்துருச்சா பார்த்தீங்களா? நான் கொடுத்து சோல் ரிப்பேர் பண்ணுகிறேன். எல்லாம் சோல் ரிப்பேரை முடிச்சு விட போகிறோம். போனால் நான் சாடிக்கல. அட பாவி, சைத்துன்னு ஒரு இது இருக்குது கைஸ், அது கிடைக்குன்னு பார்த்தா ஓலிக்ரோன் கிடச்சிக்குது. ஓகே இதுவும் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த இடத்துல மிதக்க போகுது. ஜம் 6 ஷேர்ட்ஸ் ஆஃப் லெஜெண்டரி ஜம் ஏதோ ஒன்று. தான் சரி, அவ்வளோதான் பறக்குது.
போடு திறக்குது கைஸ். செம்மையாக ரெடி பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து டே அடப்பாவி பாஸ் கைஸ் பாஸ் சொல்லவே இல்லை. அவரை ஆன் பண்ணி ஐயோ புத்தகமா மாறிடா டே ஐயோ குழப்பறான் டே கஷ்டப்பட்டு வந்தேன்டா டே சொன்னால் ஏழ்றா கொண்டுடாதடா அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா? நட்டில் வச்சு நினச்சேன் தாஸ் லட்டில் வச்சேன். லட்டில் வச்சு நினச்சேன் தாஸ் நட்டில் வச்சேன். என்னடா செத்துட்டு அப்படின்னு கேட்பீங்க. நான் நம்மக்கிட்ட கொல்லக்கூடாது சாகும் பார்த்தீங்களா? ஸ்டோர்டு ட்ருஷிடா பப்பினெட் கர்ஸ் டூவல் கட்டானா. ஃபைனலி ஐ காட் கர்ஸ் டூவல் கட்டானா. வேறு லெவல் கைஸ். எடுத்த உடனே தாங்க உயிரே வருது. வேறு லெவல். அப்பா ஓகே. இப்போ நம்ம இதுக்கு பார்ப்போம். யாமாவில் ஃபஸ்ட்டு அடிச்சோம்னா அவரை எல்லாம் அடிச்சோம்னா 2367 வருது. அவரோட அடிச்சோம்னா 2773 ஆகுது. பார்த்தீங்களா இவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு? 2000 ஓடு கைஸ். அப்புறமேல எக்ஸ்மூ போட்டு பார்ப்போம். கைஸ் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா பாதையில் தான் இந்த மாதிரி இருந்துச்சு பாருங்கள். ஓவரால் எல்லாம் அடித்தோம்னா 3900 வருது. இது வந்து 4599 வருது. அவரோட அடித்தோம்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. நார்மல் அடித்தோம்னா 3112 வருது. அவரோட அடித்தோம்னா 3645 வருது. நெக்ஸ்ட்டு யாமா. இதில் ட்ருஷிட்டா தான் சாரி யாமாவில் இருந்தால் ட்ருஷிட்டா மாறணும். மாறியாச்சா? இப்போ வந்து அதே இது வருதா என்ன பார்க்கணும். அவரை ஆஃப் பண்ணுறடே ஆஃப் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே டேமேஜ் தானே. இப்போ ஒரே டேமேஜு. ஓகே இப்போ வந்து மேட்ச் பார்த்துக்கோங்க. இவ்வளோ டேமேஜ் வருது. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இது ஹோல்டு பண்ண முடியாது ஒரு நல்ல விஷயம். 4345. இப்போ அவரோட அடிச்சிங்கன்னா 6127. பார்த்தீங்கன்னா 2000 டேமேஜ் டிஃப்ரென்ஸ் வருது. அவரை ஆன் பண்ணிக்கோங்க, நல்ல விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மூவ் பார்க்கலாம். அவரெல்லாம் அடித்தோம்னா பிறந்து போய் ஒரு எக்ஸு போடுறான். 3900 டேமேஜு. நான் கொண்டு வருவோம் கைஸ். ஓகே எக்ஸ் மூவுக்கு கரெக்டாக எக்ஸு போடுறாங்க கைஸ், நல்ல விஷயம். இப்போ எக்ஸு போட்டுவோம். 4000 கிட்டத்தட்ட 500க்கு மேலே 600 டேமேஜ் எக்ஸ்ட்ரா வருது. இப்போ கர்ஸ் டூவல் கட்டணும். நீங்களே சொல்லுங்கள் கைஸ். இதில் 2000 டேமேஜ் வருதுன்னு வச்சுப்போம். 2300 வருது. ஆனால் நம்ம 2000 வச்சுப்போம். ஆனால் 2000 சேர்ந்தால் 4000மா? 2 ஸ்வாடே வச்சு அடிக்கிறானா? எப்படி கைஸ் அதே 2500 வருது? எப்படி கைஸ் இது? மூளை இல்லாதன்ட்டு சொன்னால் கூட நம்ப மாட்டோம். சரி வேறு வழி இல்லை, போய் நம்பி தானே ஆகணும். இப்போ இது போட்டோம்னா 3830. அப்புறம் இப்போ வந்து அவரோட வச்சோம்னா 4656. ஓகே அப்புறம் ஸ்லேயர் ஆஃப் கொலையாத் ஏதோ ஒரு வாயில் கூட நுழையில. பவராகவே ஆஃப் பண்ணிடலாம் எக்ஸ் மூவுக்கு. அப்புறமேல சரி டேமேஜெலாம் நீங்களே பார்த்துக்கோங்க. வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. டாட்டா சொல்ல கூட டைமாக இருக்காது. ஹாப்பி தீபாவளி கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த தீபாவளி கொடுக்குறேன் எனக்கு கிஃப்ட்டு. எனக்கு என்னடா கிஃப்ட்டுன்னு கேட்டிங்கன்னா எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி தரலாம் கைஸ். அவ்வளோதான். பை கைஸ்.